மார்னிங் டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து செல் பயாலஜி வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருந்தோம். செல் பயாலஜி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். இதில் ஒரு டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் பயாலஜியில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் சிந்தசிஸ் அண்ட் ப்ரொடியூசிங் tannin and polyphenol. ஆக்சுவலாக நமக்கு கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே போத் லாங்குவேஜில் வந்துடும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். இதில் tannin மற்றும் பால்பீனால்கள் ஒருங்கிணைத்து உற்பத்தி செய்வதற்கு எது வந்து உற்பத்தி செய்யுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டானோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். அதே மாதிரி நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கிறது மட்டுமே இருக்காது. நம்ம வந்து எப்படி நம்ம டிஆர்பி எக்ஸாம் பேட்டர்னில் கொஷின் கேட்பாங்களோ மேட்ச் த ஃபாலோயிங் ப்ளஸ் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ராங் ஆப்ஷனு, அதே மாதிரி அசஸ் ரீசன், கூற்று, காரணம், இந்த மாதிரி வந்து நிறைய டைப் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம். அப்போ தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். சரி, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் லைட் ரியாக்ஷன், ஆக்சுவலாக டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்குது, ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட், சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் லிபிட்ஸ், இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து குளோரோபிளாஸ்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ லைட் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்கே நடக்குதுன்னா தைலகாய்டுக்குள்ள நடக்குது. டார்க் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்குதுன்னா ஸ்ட்ரோமாக்குள்ள நடக்குது. ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கார்போஹைட்ரேட்டு, அதாவது ஃபேட் இன்டு கார்போஹைட்ரேட், கொழுப்பு வந்து கார்போஹைட்ரேட்டாக நமக்கு மாற்றப்படுதல் எங்க நடக்குதுன்னா கிளையாக்சிசோம் நடக்குது. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் லிபிட்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா ஸ்பீரோசோமுக்குள்ள தான் இது நடக்குது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டோலித் இருக்கு, ஸ்பீரோராபிட்ஸ், ராபிட்ஸ், பிரிஸ்மெட்டிக் கிறிஸ்டல், இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா அடிக்கடி கேட்கக்கூடியதுதான். இதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் இது நமக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா சிஸ்டோலித் அப்படின்னு சொல்லக்கூடியது எதில் இருக்கு அப்படின்னா பைக்கஸ் பெங்காலிசிஸ்ல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது ஸ்பீரோ ராபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொலகேசியாவில் இருக்கு. அடுத்து ராபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐகார்னியாவில் இருக்கு. பிரிஸ்மெட்டிக் கிறிஸ்டல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் அல்லியன் சிபா அப்படின்னு சொல்லக்கூடியதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது நமக்கு வந்து ஃபோர்த் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு பட்டிங் ஈஸ்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட்டிங் ஈஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா present which type of centromere, பட்டிங் ஈஸ்ட்ல எந்த மாதிரியான சென்ட்ரோமியர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பட்டிங் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் வந்து பாயிண்ட் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பட்டிங் ஈஸ்ட்ல இருக்கு. அடுத்தது எண்டோ ரீடூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டிஎன்ஏ குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட பிரதிபலிப்பு, முழுமையான நியூக்ளியர் பிரிவுகள் இல்லாமல் இருப்பது, சைட்டோகைனசிஸ் இல்லாமல் இருப்பது, கதிர் உருவாக்கம் இல்லை, இதுல எதுக்கு பேர் எண்டோ டூப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு எல்லாமே கரெக்ட். எண்டோ டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்காதுன்னா குரோமோசோமோட டிஎன்ஏவோட பிரதிபலிப்பு இருக்காது, முழுமையான நியூக்ளியர் பிரிவுகள் இருக்காது, சைட்டோகைனசிஸ் நடக்காது, கதிர் உருவாக்கம் அதாவது ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க நடக்காது. ஸோ இதுதான் வந்து நமக்கு எல்லாமே கரெக்ட். அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின், லாஸ்ட் டைம் எக்ஸாம் கூட இசட் குரோமோசோம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம அது இருக்கக்கூடிய ஏபிசிடி இந்த டைப் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும் இசட் இதில் இருக்கக்கூடிய அந்த 5 டைப் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்த 6வது கொஸ்டின், the term B chromosome was first used by, பி குரோமோசோம் என்ற வார்த்தையை முதல்ல வந்து நமக்கு யூஸ் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரேண்டல் அப்படிங்கிறவர் தான் முத இந்த பி குரோமோசோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பார். அடுத்தது 7th கொஸ்டின், பார்ட்டியன் குரோமோசோம், லாம்பரஸ் குரோமோசோம் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது கேட்கலாம். அப்போ பார்ட்டியன் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் விசிபிள் டியூரிங் இன்டர்ஃபேஸ் அண்டு எந்த இதுல நமக்கு தெளிவா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபேஸ் மெட்டாபேஸ் இந்த வைட்டாசிஸோடைய ப்ரோபேஸ்ல தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பார்ட்டியன் குரோமோசோம் வந்து நமக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி
அடுத்த கொஸ்டின் நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நியூக்ளியோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. நியூக்ளியோசோம் பொறுத்த வரைக்கும் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, ஹிஸ்டோன், கோர் புரோட்டீன், லிங்கர் H1 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக இந்த H1 அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை ஹிஸ்டோன் இருக்கு அப்படின்னா 8 ஹிஸ்டோன் இருக்கும். இப்போ நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் H2 நம்ம H2A அதே மாதிரி இந்த H2B H3 இதெல்லாம் பிரிக்கிறோம் இல்லைங்களா, இதுல வந்து நமக்கு H2 வராது, H2 H2B H3 H4 இதுல மொத்தம் ஒவ்வொன்றிலும் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை அப்படின்னா 8 இருக்கும். இதுல H1 மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்திருப்பாங்க. இதுல வெளிப்புறத்துல என்ன பண்ணும் அப்படின்னா H1 அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் லிங்கர் என்சைம், இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஆக்சுவலா வந்து 2016-17 நடந்த பிஜி எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மொத்தம் எத்தனை ஹிஸ்டோன் அப்படின்னா 8. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஆக்டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 இருக்கிறதுனால அதுக்கு பேரு ஆக்டோமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நியூக்ளியோசோம் பொறுத்த வரைக்கும் மேடப் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் டிஎன்ஏ, ஹிஸ்டோன், கோர் புரோட்டீன்ங்கிறதா நமக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த H2A, H2B, H3, H4 அப்படின்னு சொல்லக்கூடியது. லிங்கர் H1 அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆகும். அடுத்து 9th ஒன் பாருங்க. Which of the following histone has the most complex sequence across the eukaryotic species? அதாவது பின்வரும் எந்த ஹிஸ்டோன் யூகாரியாட்டிக் இனங்களில் மிகவும் ஒப்பிடக்கூடிய வரிசையை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா H3 தான். இந்த கொஸ்டின் நமக்கு இது வரைக்கும் கேட்கல, இது பார்த்து வச்சு இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். லாஸ்ட் இயர் வந்து பிஆர்டி எக்ஸாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குளோரோஃபில் A, B, C இருக்கு இல்லைங்களா, இதுக்கான ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதை பார்த்துக்கங்க. இது வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல ஆல்ரெடி நமக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பிஆர்டி எக்ஸாம்ல வந்து குளோரோஃபில் A, B, C, D இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன். இப்போ ஃபார்முலா பார்த்து வச்சுங்க. ஃபார்முலா நமக்கு முக்கியம். குளோரோஃபில் A பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 55, 72, 54 அப்படின்னு வரும். குளோரோஃபில் B பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 55, 70, 64 அப்படின்னு. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பா நமக்கு திரும்ப என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு there is a spherical vesicle that contain 30 to 35 electrolytic enzymes that break down many kind of biomolecules. அவை கோள வடிவ வெசிகள் மற்றும் பல வகையான உயிர் மூலக்கூறுகளை உடைக்கும் 30 to 35 ஹைட்ரோலைட்டிக் என்சைம்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இதோட கேரக்டர் எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே லைசோசோம்கான கேரக்டர். ஏன்னா இதுலதான் நமக்கு ஹைட்ரோலைட்டிக் என்சைம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 12வது கொஸ்டின். The nucleosome length of DNA in core particle உள்ள இருக்கக்கூடிய அந்த மைய துகள் இருக்கு இல்லைங்களா, அதோட நீளம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதோட நீளத்தை பொறுத்த வரைக்கும் 146 பேஸ் பேர். அடுத்தது 13வது கொஸ்டின் வந்து இது பிளான்ட் 60s சப் யூனிட் இஸ் டிவைடட் இன்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னா 25, 5, 5.8 பிரிக்கிறாங்க. அந்த 40s சப் யூனிட் இட் டிவைடட் இன்டு இது எந்த மாதிரி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 13B. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 18. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 18 SS ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் வந்து 14வது கொஸ்டின். இது வந்து நம்ம ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல தான் இந்த கொஸ்டின் நான் பார்த்தேன். உங்களுக்கு இந்த என்ன கேட்டிருந்தாங்கன்னா கார்டிவீல் ஸ்ட்ரக்சர் இஸ் எக்ஸிபிட்டட் பை வண்டி சக்கர அமைப்பை காட்டுவது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா சென்ட்ரியோல் தான் உங்களுக்கு என்ன பண்ணா வண்டி சக்கர அமைப்பை காட்டக்கூடியது. ஆக்சுவலா நமக்கு வந்து இப்படி இருக்கக்கூடியதுல இதுதான் வந்து குரோமாட்டிட். இந்த குரோமாட்டிட்ல வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா இங்க வந்து 2 சென்ட்ரியோல் வந்து அரேஞ்ச் ஆகும். ஆக்சுவலா 2 சென்ட்ரியோல் 4 கைனட்டோகோர் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். சென்ட்ரியோல்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரியும் நமக்கு அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்ல இருக்காது. ஸோ பிளான்ட் செல்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட்ரியோல் இல்லாதனால ஆஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் உருவாகும். அதன் மூலியமா என்ன பண்ணும் அப்படின்னா நார்த் போல் சவுத் போலுக்கு வந்து மூவ் ஆகும்.
15வது கொஸ்டின், நியூக்ளியோலஸ் டேக் பார்ட் ஆஃப் த சிந்தசிஸ். பொதுவாக நியூக்ளியோலஸ்ங்கிறது எதை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நியூக்ளியோலஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் தான். ஸோ ஆர்ஆர்என்ஏ அப்படிங்கிறது ரிபோசோமல் ஆர்என்ஏங்கிறது முக்கியம். ஏன்னா ஒரு செல்லில் ஒரு 60ல இருந்து 80% இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆர்ஆர்என்ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே போல ஒரு டிஆர்என்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா 15% வந்து டிஆர்என்ஏ இருக்கும். எம்ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 5% 3 to 5% வந்து நமக்கு இருக்கும். அடுத்தது ஹெட்ரோஃபேகோசோம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹெட்டிரோஃபேகோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் பொறுத்த வரைக்கும் பிரைமரி லைசோசோமா அல்லது வந்து நமக்கு செகண்டரி லைசோசோமா, ஆட்டோபேஜஸா, டெர்ஷரி லைசோசோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹெட்டிரோஃபேகோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு செகண்டரி லைசோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹெட்ரோபேகோங்கிற வார்த்தை வந்தாலே செல் விழுங்குதல் அந்த மாதிரி பணியை வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது 17வது கொஸ்டின். ஆக்சுவலா என்னன்னா இது கொடுத்துருக்கக்கூடிய பண்பெல்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. பிரேக் டவுன் ஆஃப் வெரி லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், டீடாக்சிஃபிகேஷன், இது முக்கியமா நமக்கு வந்து கேட்கலாம். ஏன்னா டீடாக்சிஃபிகேஷனுங்கிற வார்த்தை வந்து நமக்கு அந்த 2019 பிஜி எக்ஸாம்லேயே ஒரு வேர்டு கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற வேலையில் இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி they do not contain separate DNA to convert to H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லையா into H2O2 and O2 மாற்றக்கூடியது. இந்த பண்பு எல்லாமே எதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதோட பண்பு எல்லாமே பெராக்சிசோம்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்து 18வது கொஸ்டின், the term tonoplast. இந்த டோனோபிளாஸ்ட பத்தி லாஸ்ட் இயர் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல வந்து நம்ம கிரீக் வேர்டை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் நமக்கு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நம்ம இந்த கிரீக் வேர்டுக்கு என்னன்னு கேட்கிறோம். டோனோபிளாஸ்ட்னாலே ஆக்சுவலா எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து அதாவது வேக்யூல்னா எம்டி, அதை சுத்தி இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேர் தான் டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப டோனோபிளாஸ்ட்ங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா டென்ஷன், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு வந்து டோனோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 19 இதை பொறுத்த வரைக்கும் each chromonimata consists of about dash microfibril each which are formed of the double helix DNA அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு குரோமோனிமிட்டாவும் சுமார் dash microfibril கொண்டது. ஒவ்வொன்றும் டிஎன்ஏவின் இரட்டை சுருள் வடிவத்தால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டபுள் ஹெலிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உருவாகும் இல்லையா, இது வந்து நமக்கு டிஎன்ஏல உருவாகக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் டபுள் ஹெலிக்ஸ்னு சொல்லுவோம். 3 dash and 5 dash. இங்க அதே மாதிரி 3 dash 5 dash நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இதுல எத்தனை டிஎன்ஏவோட இரட்டை சுருள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்குமா. இரட்டை சுருளோட எண்ணிக்கை எல்லாம் அப்படின்னா மொத்தம் 8 அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து 20வது கொஸ்டின். இதுல பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் த ஃபாலோயிங், இதை வந்து நமக்கு யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேக்யூல் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. வேக்யூல் என்ற வார்த்தையை வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து சி ஆப்ஷன். அப்போ ஏவுக்கு 2. நமக்கு வேக்யூலுங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஏவுக்கு 2ங்கும் போது ஈகோ வான் முகெல். டேர்ம் ரிபைசோம், ரிபோசோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறது யாருன்னா ரிச்சர்ட் பி ராபர்ட்ஸ். டேர்ம் கிளையாக்சிசோம் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாரி பீவர்ஸ் அண்ட் ஆர்டபிள்யூ பிரிட்டன் பெச் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. ஸ்பீரோசோம் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா டான் கிரேடி இவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அடுத்து 21வது கொஸ்டின், பால்டின் குரோமோசோம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பால்டின் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பஃப் இருக்கு இல்லைங்களா, பால்டின் குரோமோசோம்னா உங்களுக்கு தெரியும், இந்த பஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி இருக்கக்கூடியது. இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா பஃப் அப்படிங்கிறது அரேஞ்சாக இருக்கும். இந்த பஃப் வந்து எதனால ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, அல்லது அது எதை வந்து நமக்கு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. பஃப் இண்டிகேட் த சைட் ஆஃப் ஆக்டிவ் ஜீன்.
இது வந்து நமக்கு எந்த பகுதியை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. mRNAவா, tRNAவா, rRNAவா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு mRNA அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்து 22 பார்த்தீங்க அப்படின்னா repeated DNA sequence located at the end of the chromosome acting protectivity gap. ஒரு தொப்பி மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது குரோமோசோம்களின் முனைகளில் அமைந்துள்ள மீண்டும் மீண்டும் வரும் டிஎன்ஏ வரிசைகள் பாதுகாப்பு தொப்பிகளாக செயல்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு டீலோமியர் தான். இதெல்லாம் டெர்மினல் பார்ட் ஆஃப் த குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு தொப்பிகளாக செயல்படக்கூடியது. அப்ப இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ப்ரொடெக்டிங் கேப், இது நமக்கு இந்த டேர்ம் வரும். ப்ரொடெக்டிங் கேப் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா டீலோமியர். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் நமக்கு இது வரைக்கும் கேட்கலாம். அடுத்தது 23 இதை பொறுத்த வரைக்கும் சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நியூக்ளியோசோம் சொலினாய்டு மாடல், ரோம்பர்ச் அண்ட் தாமஸ். அதே மாதிரி இதுல குரோமட்டின் பெட் ஸ்ட்ரிங். இந்த குரோமட்டின் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேரு பெட்ஸான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்பாங்க. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அதே போல பாசிட்டிவ் சார்ஜ் டிஎன்ஏ மாலிகுல். ஆக்சுவலா டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் தப்பு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தப்புனா இது தப்பு, மீதி எல்லாம் கரெக்ட். மொத்தம் எத்தனை ஹிஸ்டோன் இருக்கு அப்படின்னா 8 ஹிஸ்டோன் நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும் இன்ட்டு 2 அப்படின்னு வச்சுக்கணும். மொத்தமா 8 இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து 25 பாருங்க. FOF1 ATPs chloroplast is located on அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து குளோரோபிளாஸ்ட் அதாவது FOF1 பார்ட்டிகல்ல எந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும், இதுதான் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆக்சுவலா இது எங்க இருக்கும் அப்படின்னா தைலகாய்டு மெம்பரைன் வித் F1 ஃபேசிங் த ஸ்ட்ரோமா. சரிங்களா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கும் பொழுது தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல இருக்கிறத மெயின் கான்செப்டா எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இங்கிலீஷ்ல எடுக்கிற கொஸ்டின்லயே 1008 தப்பு பண்றாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா 11 கொஸ்டினுக்கு மேல தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணது தப்பு. சரிங்களா? கடைசி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது அதுலயும் 6 கொஸ்டினுக்கு மேல தப்பு. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஒருவேளை உங்களுக்கு அது புரியல அப்படின்னா மட்டும் என்ன பண்ண அப்படின்னா தமிழ்ல வாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா தமிழாக்க டிரான்ஸ்லேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டிஆர்பி எக்ஸாம் எல்லாம் அநியாயத்து கொடுமைக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. நிறைய புரியாத மாதிரி என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதனால அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 26 பொறுத்த வரைக்கும் இந்த குரோமோசோமின் இயக்கத்துடன் தொடர்புடைய முதன்மை சுருக்கம் 2 துருவங்களுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குரோமோசோம் அசோசியேட்டட் வித் மூவ்மெண்ட் ஆஃப் 2 போல்ஸ். 2 போல்ஸ்க்கும் நகரக்கூடியது. நார்த் போல் சவுத் போல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நகரக்கூடியது. ஆக்சுவலா கைனட்டோகோர். எத்தனை கைனட்டோகோர் இருக்கு அப்படின்னா 4 கைனட்டோகோர் அரேஞ்ச் ஆயிருக்கும், 2 சென்ட்ரியோல். அடுத்தது 27வது கொஸ்டின். which of the following character feature of the லாம்ப்ரஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லாம்ப்ரஸ் குரோமோசோமுடைய பண்பு அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. this is the characteristic feature of லாம்ப்ரஸ் குரோமோசோம். இதுல பொறுத்த வரைக்கும் இதுல ஆக்சுவலா நமக்கு சிறப்பு பண்பு அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பண்பு அல்ல அப்படிங்கறத எடுத்துருங்க, சிறப்பு பண்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுல வந்து நமக்கு சிறப்பு பண்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதான் நம்ம கரெக்ட். சி ஆப்ஷன். they exhibit a large chromatin loop due to the active transcription தான் கரெக்ட். இந்த இடத்துல சிறப்பு பண்பு இல்லை அப்படிங்கிறத விட்டுருங்க. அடுத்தது 28வது கொஸ்டின். choose the correct statement about nucleus. நியூக்ளியஸை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இதுல control the genetically information correct, control the protein and enzyme synthesis, control cell division and cell growth, regulation and transcription எல்லாமே கரெக்ட் தான். ஆக்சுவலா இதுல வந்து நமக்கு எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். அடுத்து 29th கொஸ்டின். வரைபடத்தை, சரிங்களா, நிறைய பக்கம் வந்து எந்த ஒரு சென்டர்லுமே இந்த மாதிரி நம்ம டயக்ராம் கொடுத்தெல்லாம் வந்து
கொஷின் கேட்ட மாதிரி நான் பார்த்ததில்லை. உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட் வைக்கும் போதும் நம்ம டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ் ஏதாவது வர மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக நம்ம கொஷின் எடுக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணி ஒரு கொஷினாவது கேட்பாங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் படிக்கிற பையன்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து படிக்கிறான். அப்படிங்கும்பொழுது அதில் கொஞ்சமாவது நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா செட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா, நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வரும். டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். இதுதான் கரெக்டான வரிசை. டயக்ராமுக்கு பிரகாரம் பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அடுத்து 30 கொஸ்டின், 30வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது பார்க்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, buff of Palatine chromosome are specially constructed within கேட்குறாங்க. Palatine chromosome பப்ஸு அந்த மேலே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, பப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த மாதிரி குரோமாட்டின் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சிறப்பாக செறிவூட்டப்பட்டவை எதனால் ஆனது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது நமக்கு ஆல்ரெடி ஒரு நம்ம பிஜிடிஆர்ல கேட்கல, ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆர்என்ஏ பாலிமரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான ஆன்சர். என்ன அப்படின்னா இதுக்கான விடை வந்து என்னன்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்துக்கங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 30 கொஸ்டினுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 பேஜ் இருக்குன்னா ஒட்டுக்கா டெஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கொடுக்கறதில்ல. என்ன பண்ணுறோன்னா 3ஆக டிவைட் பண்ணி அல்லது அந்த எவ்வளோ இருக்குது குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு 30 பேஜுக்கு மேலே போயிடக்கூடாது. அதுக்குள்ளேயே நமக்கு வந்து அந்த ஏரியாவை கவர் பண்ணி எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஷின் கொடுக்குறோம். அதனால் அதை பார்த்து வச்சுங்க. இதில் கண்டினியூஸாக நமக்கு வந்து யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸோ டைரக்ட் கிளாஸோ நம்ம தேவைப்படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 744904497 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து நாமக்கல்லில் வந்து மாற்றிட்டதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் செல்வம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. அந்த ஸ்கூல்கிட்ட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து எல்லாமே டைரக்ட் கிளாஸ். இப்போதைக்கு டைரக்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சண்டே மட்டும் நடக்குது. எக்ஸாம் கால்குவருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் நடக்கும். ப்ளஸ் லீவ் நாள் நம்ம கவர்மெண்ட் லீவ்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த டேஸ்லையும் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சரிங்களா. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ்ல இருந்து மெட்டீரியல் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா சரிங்களா. அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. நீங்க வாங்க, கண்டிப்பா நம்ம வந்து பாஸ் பண்றதுக்கு நான் கேரண்டி. நான் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை மட்டும் நீங்க ப்ராப்பரா செஞ்சீங்கன்னாலே போதும். கண்டிப்பா நீங்க வந்து ஜென்ரல் டேர்ம்ல பாஸ் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம இதுல படிச்சுட்டு நிறைய டீச்சர்ஸ் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். உட்காந்து படிங்க.